ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வெயில் நாளுக்கு ஏற்ற ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா மருதாணி வைக்கிறது. ஆரோக்கியத்துக்காக இந்த வெயில் நாளில் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்களில் ஒன்று தான் இந்த மருதாணி வைக்கிறது. கண்டிப்பாக வெயில் நாளில் மருதாணி வைங்க. உடம்பு உங்களுக்கு குளிர்ச்சியாக வச்சுக்கும். நிறைய மருத்துவ பயன்கள் இதில் இருக்குது. எவ்வளோ மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூட்டை தணிக்கக்கூடியது. மருதாணி அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்க்காம நல்லா மைய அரைச்சி எடுக்கணும். அம்மிலேயோ மிக்சிலையோ எதில் அரைச்சாலும் நல்லா மைய அரைச்சி எடுத்துடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 சொட்டு தண்ணி தைலமோ அல்லது எலுமிச்சை சாரோ அல்லது புளியோ இது 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டு கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வச்சாலே நல்லா செவக்கும் கையே. அந்த மருதாணி நல்லா செவக்கும். ஸோ இது 3ல் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வச்சாலே நமக்கு நல்லா செவந்துடும். நான் என் கையில் வச்சுருக்கிறதும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் தான் வச்சேன். ஸோ நல்லா செவந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு சுத்தமாகவே மருதாணி வைக்க தெரியல அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்லித்தர போகிறேன். என்னன்றதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். பட் சுத்தமாக மருதாணி வைக்க தெரியாதவங்க, அதாவது புள்ளி மாதிரி கூட அழகாக வைக்க தெரியாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். இது என்னென்னா நம்ம அந்த வெத்தலைக்கெலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பு தான் இது. ₹1 50 பைசா ₹1 தான் இருக்கும். ₹1 கேட்டால் கூட 2 கூட தருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ரேட் தெரியல. ₹1 கூட இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்காது. இந்த வெத்தலைக்கு வைக்கக்கூடிய சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு நான் அந்த முனையில் கொஞ்சமாக ஹோல் போட்டுக்கிட்டேன். சின்னதாக போட்டுக்கணும், நிறைய பெருசாக போட வேணாம். சின்னதாக போட்டுட்டு நம்ம கையில் ஏதாவது ஒரு ஷேப்ஸில் நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். வரைஞ்சிக்கிட்டு போடும்போது அதாவது மருதாணி சுத்தமாக வைக்க தெரியாதவங்கன்னா உங்களால் என்ன வரைய முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, அதால் நம்ம அது மேலேயே போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி பேனால் வரைஞ்சிருக்கனால இதில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் தெரியுதோ, எது உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அது மேலே மருதாணி வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம இந்த சுண்ணாம்பு வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு மருதாணி பிடிச்சிருக்காது. ஸோ அது ஒரு விதமான டிசைனில் சூப்பராக இருக்கும். சில குழந்தைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவை மருதாணி வச்சு விட சொல்லி கேட்பாங்க. பட் சில அம்மாக்களுக்கு வைக்க தெரியாது. பல அம்மாக்களுக்கு தெரிஞ்சாலும் சில அம்மாக்களுக்கு வைக்க தெரியாது. ஸோ அவங்களுடைய குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கும். பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் தெரியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி சுண்ணாம்பில் என்ன டிசைன் நீங்கள் போடுறீங்களோ போட்டுட்டு அந்த மாதிரி அதுக்குள்ளே நம்ம வைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு நமக்கு காஞ்சிடும். ஸோ அது மேலே இந்த மருதாணியை நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுறேன். கேப்ஸ் எல்லாம் நம்ம விட வேண்டாம். நம்ம சுண்ணாம்பு போட்டோம் இல்லையா, அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு மருதாணி ஒட்டாது, அதாவது பிடிச்சிருக்காது, மருதாணி செவக்காது அந்த இடம் மட்டும். உங்களுக்கு நல்லா வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு நல்ல டிசைனாக கூட போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி கொப்பி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொப்பி வேணுமோ அந்த அளவு விட்டுட்டு அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் செலோ டேப் போட்டுட்டு ஒட்டிட்டு அது மேலே கொப்பி வச்சுட்டு மறுபடியும் அந்த செலோ டேப் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக ஷேப்பாக இருக்கும் அந்த கொப்பி வைக்கிறது. நான் கூட அப்படி தான் வச்சுருக்கேன். என் கையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் கொப்பி வைப்பேன். ஸோ நான் ரொம்ப டைம் எடுக்காது கொப்பி வைக்கிறதுக்கெலாம். அதே மாதிரி ஈஸியாகவும் வச்சிடலாம். இப்போ செவந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் போட்டேன். ஸோ நமக்கு கை இந்த மாதிரி இருக்குது. இது நார்மலாக வைக்கிறத விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வைக்கும் போது கை ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கறனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி பாதத்தில் கூட நீங்கள் வைக்கலாம். சுத்தமாகவே மருதாணி வைக்க தெரியாத யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.